லார்ட், இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னாங்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். யார் இந்த சமாதானத்தின் தேவன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? அவருக்கு இன்னொரு பேர், பல நாமங்களில் ஒரு நாமம் உண்டு, சமாதான பிரபு. ரோமர் 16:20 வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறாரா? சாத்தானை நம்முடைய காலின் கீழே நசுக்கி போடுகிறாரா? அப்படிப்பட்ட சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பதாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனால் எப்போ இருப்பாரா? இந்த சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாரானா உங்களுக்கு நிச்சயமாகவே சமாதானம் உண்டாகும். ஆனால் எப்போ இருப்பார் சமாதானத்தின் தேவன் நம்மோடுனா, அந்த வசனத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் என்கிற அவர்களுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்துல என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதன்படியாய் செய்யும் பொழுது அந்த சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்பதாக சொல்லுகிறார். பாருங்க, சமாதானம் நம்ம வாழ்க்கையில வரணும்னா முக்கியமான 3 காரியத்தை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நமக்கு நிறைய பணம் இருக்கலாம், சமாதானம் இருக்காது. பாருங்க, பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க, அவர்களுக்கு சமாதானம் இருக்காது. ஏதோ ஒரு வியாதியினால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. பெரிய வீடாக இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க, சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட முடியாது, சமாதானம் இருக்காது. சமாதானம் இல்லாமலே ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறார், இந்த 3 காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இயேசு சுவாமி கொடுக்கிற சமாதானம் நிறைவாக காணப்படுமா? என்ன செய்யணும் அப்படின்னா, இதே 8ஆம் வசனத்துல கடைசியில பார்த்தீங்கன்னா, சிந்தித்து கொண்டிருங்கள் என்பதாக எழுதுகிறார். என்ன சிந்திக்கணும்? சிந்திக்கிறதுனா மெடிடேஷன் அப்படின்னா நம்ம கண்களை மூடி சும்மா எதையுமே சிந்தியாமல் இருப்பதல்ல. எது ஒழுக்கம் உள்ளதோ, எது நல்லதோ, எது நமக்கு உபயோகமா இருக்குமோ, எது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காதபடிக்கு நல்லதாக இருக்கிறதோ அதை சிந்தித்து கொண்டிருங்கள் என்பதாக இந்த வசனத்துல காணுகிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. ஆனா ஒன்று உண்டு, என்ன அப்படின்னா இந்த கர்த்தருடைய வசனம். இந்த வசனம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கக்கூடியது, நன்மையான காரியங்களை கொண்டு வரக்கூடியது. ஆகையால இந்த வசனத்தை நீங்க தியானித்து சிந்தித்து கொண்டிருங்கள் என்பதாக நாம் உணர வேண்டும். இந்த வசனத்தை சிந்திங்க. ஐயோ பிரதர், பாஸ்டர், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, மற்றவங்க உங்களை குறித்து சொன்ன தவறான வார்த்தைகளை சிந்தித்து கொண்டிராம, உங்க பழைய தோல்விகளையும் அவமானங்களையும் சிந்தித்து கொண்டிராம, வேத வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை எடுத்து தியானித்து சிந்தித்து கொண்டிருங்க. 2வது அவர் சொல்லுகிறார், நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்க? What you are learning right now, it's very important for your peaceful life. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அசுத்தமானதை, எல்லாருக்கும் தீமையை கொண்டு வரக்கூடியதை கற்றுக்கொண்டிருப்பாங்க. நீங்க எதை கற்றுக்கொள்ளுகிறீரோ அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். What you are going to learn something useful. Learn something useful. நீங்க என்ன கற்றுக்கொள்கிறீரோ அது உபயோகமுள்ளவைகளை கற்றுக்கொள்ளுங்க. 3வது, நீங்க எதை செய்றீங்களோ அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க என்ன சிந்திப்பீங்களோ அது கற்றுக்கொள்வீங்க, எதை கற்றுக்கொள்கிறீரோ அதை செய்வீங்க. அப்போ நீங்க வேத வசனத்தை சிந்திச்சீங்கன்னா அந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. வேத வசனத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்பொழுது நிச்சயம் உலகம் உங்களிடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க முடியாத சமாதானத்தை இயேசு உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா?
போராட்டத்தோடு இருக்கீங்களா? எல்லாமே இழந்தது பிரதர், எனக்கு சமாதானமே இல்லை, என் இருதயத்திலாம் குழப்பம் போராட்டம் சொல்றீங்களா? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, தூரமாக வச்சுட்டு, வேத வசனத்தை, இந்த பைபிளை எடுத்து வாசிங்க. இயேசு உங்களோடு பேசுவார். அந்த வசனத்தை சிந்தியுங்க, அதன்படியா அதை கற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. அதன் பிறகு அதன்படியாய் செய்யுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இயேசு கொடுக்கிற நிறைவான சந்தோஷம், சமாதானம் உங்க இருதயத்துல, வேலை செய்கிற ஸ்தலத்துல, குடும்பத்துல, எல்லா இடத்துலையும் விசேஷமாக உங்க மனதுல, உங்க மைண்ட்ல பீஸ் ஆஃப் மைண்டை கர்த்தர் கட்டளையிடுவார். சரிங்களா? இன்றைக்கு காலையில ஒருவேளை எந்த வேலையில இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும், இயேசு மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். இயேசு கொடுக்கிற சமாதானம் தான் நிரந்தரமான சமாதானம். அந்த சமாதானத்தை தவிர உலகத்துல எதுவுமே நமக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. சோமல்லாமா? பரலோக பிதாவே, யாரெல்லாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கட்டளிட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய முகத்தை பிரகாசிக்க செய்யும் விசேஷித்த சமாதானம் அவங்க குடும்பத்தில், இருதயத்தில் ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.